ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு இளவரசன் ராஜாவாக முடி சூட்டப்படணும்னு சொன்னால் அது அவ்வளவு எளிதானதல்ல. அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அவன் தகுதி உடையவனான்னு சொல்லி அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோதனையை வைப்பாங்க. அது என்ன சோதனை அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்கா நாட்டில் நிறைய காடுகள் இருக்கும். அந்த காட்டு வழியாக அவன் இரவு முழுவதும் பிரயாணம் பண்ணணும். அவன் கையில் ஒரு விளக்கை கொடுத்துருவாங்க, சில ஆயுதங்களை கொடுத்துருவாங்க. அந்த ராத்திரி முழுவதும் அந்த காட்டை பிரயாணம் பண்ணும்போது வரக்கூடிய சிங்கம், புலி, கரடி, ஓநாய்கள், நரிகள் இதை எல்லாத்துக்கும் தன்னை முதலாவது காத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு பெரிய ஒரு ஆறு இருக்கும், அதில் நிறைய முதலைகள் இருக்கும். அந்த எல்லா துஷ்ட மிருகங்களையும் கொலை செஞ்சுட்டு அந்த ஆற்றை கடந்து தன்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு தான் இவன் கையில் நாட்டை ஒப்பு கொடுக்கலாம், இவன் எங்களுக்கு ராஜான்னு சொல்லி எல்லாரும் பட்டமளிப்பு விழா செய்வாங்க. அப்படியே அந்த இளவரசன் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இளவரசன் பயந்து 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 நடக்கும் பொழுது பல துஷ்ட மிருகங்களுடைய சத்தம் கேட்குது. பயந்துக்கிட்டே அந்த இரவு முழுவதும் பயத்தோட, வேதனையோட, கலக்கத்தோட அந்த காட்டை பிரயாணம் பண்ணி வருகிறான். அந்த கடலையும் அந்த ஆத்தையும் கடந்தாச்சு, காட்டையும் கடந்தாச்சு. சில நொடிகளில் அவருடைய ஊருக்கு வர வேண்டியதான். விடிய ஆரம்பிக்குது. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். அவர் திரும்பி பார்த்தா அவருக்கு பின்னாடி நிற்கிறது அவருடைய தகப்பன். அவர் எப்போ இந்த பிரயாணத்தை அந்த இளவரசன் ஆரம்பித்தாரோ, தூரமாக அவருடைய தகப்பனும் என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தகப்பன் பின்தொடர்ந்து வந்ததை பார்த்தோன்னே இந்த அன்பை இளவரசனால் தாங்கி கொள்ள முடியல. அந்த அப்பாவை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். தேவஜனமே, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த துக்கத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன். இல்லை, இந்த துக்கத்தோட தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடிச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த துக்கத்தை மாற்றி அதிக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அநேக கண்ணீரில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாகவே தேவன் உங்களை மாற்றி விடுவார்.